தமிழக வெற்றி கழக சார்பாக ஒரு பிரச்சாரம் லாஸ்டா கரூர்ல மேற்கொண்டிருந்தாங்க. அதுல பெரிய அசம்பாவிதம் நடந்து 41 பேர் உயிரிழந்தாங்க. இதன் விளைவாக தமிழக அரசு சார்பாக பொதுநல வழக்கு வந்து 7 வழக்கு கிட்ட பதியப்பட்டுள்ளது. அந்த 7 வழக்குல மதுரை ஹைகோர்ட் வந்து விசாரணை நேற்று எடுத்தாங்க. அந்த விசாரணையில தமிழக வெற்றி கழகத்து மேலேயும் சரி, தமிழக அரசு மேலேயும் சரி, நிறைய கொஸ்டின்களை வந்து நீதிபதி அரசர் வந்து முன் வச்சுட்டே இருந்தாரு. அதுல என்னென்ன கொஸ்டின் வந்து தமிழக வெற்றி கழக சார்பாகவும் அதாவது அரசு அரசு தரப்புல இருந்தும் என்னென்ன கொஸ்டின் கேட்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது இப்ப வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நேஷனல் ஹைவேல கொடுக்காம ஏன் ஸ்டேட் ஹைவேல ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. அதுல ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க? ரெண்டாவது, அங்க தேவையான குடிநீர் இருந்ததா, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு தேவையான வசதிகள்லாம் அமைக்கப்பட்டிருந்ததா அப்படிங்கிற கொஸ்டினை எழுப்புறாங்க. இது வந்து தமிழக இப்ப எந்த கட்சி உங்களுக்கு பிரச்சாரம் நடத்தினாலும் சரி, அதோட பொறுப்பு வந்து முழு பொறுப்பு அங்க இங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம இருக்கிறது பாத்துக்கிறது வந்து தமிழக அரசோட கடமை, அந்த ஏரியாவோட போலீஸோட கடமை. ஆனா அதை ஏன் சரியா பின்பற்றல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, சட்ட ஒழுங்கை சரியாகாது, அதான் சொல்லுவாங்க, சட்ட ஒழுங்கை சரியா கவனித்தார்களா போலீஸ் சம்மந்தப்பட்ட டிஎஸ்பி, அந்த விஷயத்தெல்லாம் சரியா கவனிக்கலையா அப்படிங்கிற விஷயத்தையும் கொஸ்டின் கேட்டுட்டு, இது மாதிரியான கொஸ்டின் எல்லாம் அரசாங்கத்தை பார்த்து கொஸ்டின் பண்ணிட்டு, அடுத்து தமிழக வெற்றி கழக சார்பா இறைக்கோட் முன் வச்சதுன்னா சம்பந்தப்பட்ட இந்த இடத்த இதுவரை யாரு கூட போயிட்டு பார்க்கல. ரெண்டாவது, 2ஆம் நிலை தலைவர் கூட யாரும் போயிட்டு பார்க்கல. அந்த இடத்துல இருந்து எப்படி மூவ் ஆனீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டு, இது ஒரு தலைமை பண்புக்கு உள்ள தலைவரா அப்படிங்கிற மாதிரி, இது ஒரு தலைமை பண்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சார ரோட் ஷோல வண்டி வந்துட்டு இருக்கும்போது சில பேர் பைக்ல சைட்ல வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தட்டி விட்டு பைக்லாம் கீழே விழுந்துச்சு. இது ஹிட் அண்ட் ரன்னிங் வழக்கு எதுவும் பதிவு பண்ணீங்களா அப்படின்னு போலீஸை பார்த்து கொஸ்டின் கேட்டாங்க. ஏன் வழக்கு பதிவு பண்ணல அப்படிங்கிற கொஸ்டின் பண்ணாங்க. அது மாதிரியான கொஸ்டின் எல்லாம் கேட்டுவிட்டு, அதற்கு பிறகு சிபிஐ கோரி சில வழக்குகள் வந்து சில வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. அந்த வழக்குல அதாவது இப்போ ஒரு ஆணை அமைச்சு அதுக்கு வந்து என்கொயரி போயிட்டு இருக்கு. அதுல சரியான தீர்ப்பு கிடைக்கலன்னா தான் நீங்க சிபிஐ வழக்குக்கு கேட்கணும். அது முடியாததுக்கு முன்னாடியே ஏன் சிபிஐ கேட்குறீங்க அப்படின்னு கொஸ்டின் எழுப்பிட்டு, இல்ல அந்த வழக்கு போட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னா அந்த இறந்த குடும்பத்துல இருந்து யாராவது இது மாதிரி சிபிஐ வழக்கு போட சொல்லி கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்திருக்காங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய அரசியலை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. பொதுநல வழக்கா 7 வழக்குகளை பதிவு செஞ்சாங்க. அதுல 4 வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அது 4 வழக்கு என்னென்னு பார்த்தோம்னா, சிபிஐ விசாரணை கேட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது, இழப்பீடு அதிகமா கேட்டு அது ஒரு வழக்கு பதிவு பண்ணிருந்தாங்க, அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அடுத்து, ஒரே நாள்ல ஏன் இவ்வளோ உடற்கூறு ஆய்வு செஞ்சீங்க, அந்த பாடிஸ் எல்லாம் அன்னைக்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, அது ஏன் பண்ணீங்கன்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு செஞ்சாங்க, அதையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது மாதிரியான 4 வழக்குகளை கோர்ட் வந்து நேற்று விசாரணையில தள்ளுபடி பண்ணிட்டாங்க.